சென்னையில் கேஸ் கசிவு காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 நபர்கள் விபத்தில் சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து ஏற்பட்டது எப்படி, காரணம் என்ன, தவிர்ப்பது எப்படி, விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை நுங்கம்பாக்கம் வைகுண்டபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் வீரகுமார் லட்சுமி தம்பதியினர். வீட்டின் சமையலறையில் நின்று கொண்டிருந்த லட்சுமி சிலிண்டரின் ரெகுலேட்டரை மாற்றியுள்ளார். அப்போது திடீரென குக்கர் சத்தம் போன்ற அதிக சத்தம் கேட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் அறையின் ஜன்னல் பூட்டியிருந்த நிலையில் கேஸ் வெளியேறாமல் பரவியுள்ளது. மேலும் வீட்டில் பூஜை செய்வதற்காக விளக்கு ஏற்றி வைக்கப்பட்ட நிலையில் பயங்கர சத்தத்துடன் ஏற்பட்ட தீ விபத்தில் லட்சுமி சிக்கியுள்ளார். லட்சுமியை காப்பாற்ற கணவர் வீரகுமார் ஓடி வந்த நிலையில் வீரகுமார் உடல் மீதும் தீ பரவியுள்ளது. இருவரும் தீ காயத்தில் சிக்கியதை தொடர்ந்து குளியலறையில் இருந்து ஓடி வந்த மருமகன் குணா இருவரையும் காப்பாற்ற முயன்ற போது அவரும் தீ விபத்தில் சிக்கியுள்ளார். உடனே பக்கத்து வீட்டினர் ஓடி வந்து பார்த்தபோது மூவரும் உடல் கருகிய நிலையில் படுகாயங்களோடு இருந்துள்ளனர். உடனே ஆம்புலன்ஸ் மூலம் மூவரும் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். சவுண்டு வந்தது கொஞ்சம் வித்தியாசம் தான் சார். ஆனால் நான் குக்கர் தான் வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் சார் நான் நினச்சேன். நான் குக்கர் சவுண்ட் தான் வந்து லப்பர் சரியாக போடல பழகுது, அதனால குக்கர் சவுண்டு வருதுன்னு நான் ஏஞ்சி போனேன். அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தாக்கா அதுமாரி அந்த ஃபயர் வரவே தான் வெளியே ஓடி அந்த பசங்கள்லாம் குழந்தைங்கலாம் இருக்குது வீட்டில். இட்னி எல்லாம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிச்சிட்டு நான் அவங்க வீட்டுக்குள்ளே போனேன். ஆமாம், நான் மட்டும் தான் அவங்க வீட்டுக்கு போனேன். என் பசங்கள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டு போனாக்கா அவங்க மொல்லமாக ஏஞ்சி வந்துட்டாங்க. அவங்க 2 பேரால் நடந்து வரத்துக்கு முடியல. அவங்க மரும் புள்ளியாலையும் அவங்க வீட்டுக்காராலையும் அவங்க ஓரளவுக்கு நடந்து வெளியே வந்துட்டாங்க. மேலும் கேஸ் சிலிண்டர் வைக்கும் இடத்தில் பேப்பர், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை வைக்கக்கூடாது எனவும், குறிப்பாக சிலிண்டர் மீது எந்த பொருளையும் வைக்கக்கூடாது என கேஸ் ஊழியர் தெரிவித்துள்ளார். இரவில் தூங்குவதற்கு முன்பு ரெகுலேட்டரை ஆஃப் செய்து வைத்துவிட்டு காலையில் ஜன்னல் அனைத்தையும் திறந்த பின்னரே சிலிண்டரை பயன்படுத்த வேண்டும் என கூறப்படுகிறது. ரெகுலேட்டரை ஆன் ஆஃப் செய்வதை சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும், கேஸ் வெளியேறுவது தெரிந்தால் ஜன்னலை திறந்துவிட்டு சுவிட்ச் ஏதும் போடாமல் துணியை வைத்து மூடினால் விபத்தை தவிர்க்கலாம் என கேஸ் ஊழியர் தெரிவித்துள்ளார்.